வாழ்க்கை முழுசும் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க நீங்கள் தான். யாருக்காவது நீங்கள் உதவி செய்துட்டிங்கன்னா அவங்க உடனே உங்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க. காரணம், ஒருத்தவங்க பழக ஆரம்பித்த உடனேயே உங்களுடைய பலவீனத்தெல்லாம் அவங்கள்ட்ட அப்படியே முழுசாக சொல்லிடுவீங்க, ஒப்பிச்சிடுவீங்க. அதுதாங்க கூடாது. எப்பொழுதுமே நம்முடைய பலவீனத்தை எல்லாம் அடுத்தவர்களிடம் சொல்லிக்கொள்ளாமல் இருக்கிறதாங்க நல்லது. நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு தெரியுதுங்களா? மீனராசிக்காரர்களே, உங்களை பற்றி தாங்க சொல்கிறேன். இந்த இறக்கப்பட்டு ஏமாறுறது, புகழ்ச்சியால் ஏமாறுறது, இதெல்லாம் நீங்கள் இனிமேல் மாற்றிக்கிறதாங்க நல்லது. இப்போ மாறி இருக்கிற இந்த ராகு கேது பயிற்சி இருக்கு இல்லைங்களா, ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி ஒரு பக்கம், அது ஒரு கடுமையான போராட்டம். ராசிநாதன் குரு பகவானே 4ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார். அது ஒரு பெரிய சிக்கலான ஒரு அமைப்பு. இந்த ரெண்டையும் தாண்டி இந்த ராகு கேது பயிற்சி தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யானை பலம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த யானை பலத்தை இவங்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேல் ராசியில் ராகு உட்காந்து உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கினார் கடந்த 1.5 வருஷமாக. இப்போ 12வது வீட்டுக்கு வந்தனால இனிமேல் கொஞ்சம் நிம்மதியாக நீங்கள் இருக்கலாம். பயம் தேவையில்லை, தடுமாற்றம் தேவையில்லை. யார் என்ன சொல்லுவாங்களோ, யார் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சமூகத்துக்காக பயந்து கிடந்தீங்க இல்லைங்களா, அந்த பயம் இனிமேல் இருக்காதுங்க. உறவுக்காரங்க, நண்பர்கள் எல்லாரும் வருவாங்க. ராகு 12ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் போவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வெளிமாநிலம், வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ராகு மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர் பண வரவு, செல்வாக்கு, கௌரவ பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த ராகு மறைஞ்சு இருக்கிறதுனால வியாபார உத்தியோக முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். உங்களுக்கு நிம்மதி உண்டு. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும். இரவு நேர உணவு சீக்கிரம் எடுத்துக்கணும். அந்த வகையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்கன்னா அப்புறம் பெரிய பாதிப்பு இல்லைங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்த கேது இப்போது 6வது வீட்டுக்கு வந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால இனிமேல் உங்களுக்கு திடீர் யோகந்தாங்க. கணவன் மனைவிக்குள்ளார்ந்து வந்த ஒரு போராட்டம், இருந்து வந்த சிக்கல்கள், பிரிவுகள் அதெல்லாம் சரியாகி பரஸ்பரம் ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நெருக்கம் வர ஆரம்பிக்கும். பிரிஞ்சவங்களும் ஒன்று சேரத்துக்கான சூழல்கள் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் இந்த ராகுகேது பயிற்சி அவங்களாலையும் உங்களுக்கு யோகம் இருக்குது. அவங்களும் சீக்கிரமாக செட்டில் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு திருமணம் கூடி வரும். அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது சொத்து பத்து வாங்கிறது அதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கறது, அவங்க வாழ்க்கையை செட்டில் பண்ணுறது, அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே இந்த ராகுகேது பயிற்சியால் உங்களுக்கு தேடி வருதுங்க. அதே மாதிரி கோவில் விழாக்கள், முக்கியமான சில கோவில் கட்டும் பணி, கும்பாபிஷேக வேலைகள் அதெல்லாம் ஈடுபட்டு தான தர்மங்கள்லாம் செய்வீங்க. பல வகையிலையும் நீங்கள் எல்லாருக்கும் உதவுவீங்க. அதனால் உங்களுக்கு எங்கே போனாலும் முதல் மரியாதை எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. வியாபாரத்தில் ரொம்ப அமோகமான லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே இனிமேல் விலக ஆரம்பிக்குங்க. எப்படி பார்த்தாலும் இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நயினார் கோவில் அப்படின்னு ஒரு அருமையான ஊருங்க. அந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த நயினார் கோயில் இருக்குது. அற்புதமான ஒரு சிவாலயம் அங்கே இருக்குதுங்க. ஏன்னா இறைவன் அதாவது அருள்மிகு சௌந்தர நாயகி சமேத ஸ்ரீ நாகநாதராக அங்கே இறைவன் காட்சி கொடுக்குறார். அந்த ஸ்ரீ நாகநாத சுவாமிகள் கோவிலுக்கு ஒரு முறை நீங்கள் போய் வந்துங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே இந்த ராகுகேது பயிற்சி அருமையாக இருக்குங்க. மாதுளம் பழமும் தானமாக கொடுங்க. ராகுகேது பயிற்சி அற்புதமாக இருக்குங்க, யோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவார பிரதோஷ நன்னாளாகிய இன்றைய நாளில் எல்லாம் வல்ல சிவபெருமானின், நந்தியம்பெருமானின் திருவருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.